வெல்கம் டு வர்ஷா கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் குழம்பு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானலில் எண்ணெய் கடுகு போட்டு பொரிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்க்கணும். எண்ணெய் கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சு ஆனியன் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச பாவக்காவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுருங்க. புளி கரைசல் ரெடி பண்ணி புளி கரைசல் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க குழம்புல. மூடியை போட்டு வேக விட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பை இறக்கும் போது ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே தெரியாது, யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி.